திரு குமார், ராஜீவுக்கும் ராகுலுக்கும் நெருக்கமானவர் சாம் பிட்ரோடோ அப்படிங்கிற காரணத்துக்காகவே அதை காங்கிரசினுடைய பரப்புரையாக பார்ப்பது சரியா? அதாவது இப்போ சகோதரர் ரவீந்திரன் அவர்கள் சொன்னது போல இது அம்பானிக்கும் அதானிக்கு தான் பொருந்தும் அப்படின்னா அரசியல் தலைவர்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? ஒரே ஒரு 25 வருஷத்துல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு குடும்ப ரீதியா உலகம் பூரா சொத்து வச்சிருக்காங்களே, அவங்கள கட்டுப்படுத்தவும் படுத்தாதாங்கிறதுக்கு தமிழக முதலமைச்சரும் பதில் சொல்லட்டும், ரவீந்திரன் சாரும் பதில் சொல்லட்டும். ஒண்ணு, ஏன்னா எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்லையா? அது எல்லாத்துக்கும் பொருந்தும் தானே? இல்லையா? இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன். சரி, எல்லாருக்கும் பொருந்தும். இது யார் கொண்டு வந்த கொள்கை தெரியுமா? இந்த கம்யூனிஸ்டுகள் கொண்டு வந்தது. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளால இன்னைக்கு உலகம் பூரா தொடர்ச்சி எறியப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட். சைனாவில் கம்யூனிஸ்ட் எப்படி சார் இருக்கிறது? பியூர் கம்யூனிஸ்டா இருக்கிறதா? ஆனா இந்தியாவில் கொண்டு போய் திணிக்க நினைக்கிறாங்க. கம்யூனிஸ்டோட கான்செப்ட் இது. இந்த கான்செப்ட் 100க்கு 100 கம்யூனிஸ்ட் கான்செப்ட். இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வச்சிட்டதுனால இவங்க பவருக்கு வந்து இதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஒருவேளை அதாவது அத்தைக்கு மீச முளைச்ச கதையில ஒருவேளை தப்பி தவறி வந்துட்டுன்னு வைங்க, வந்தா இதை செயல்படுத்துவாங்களா? இவங்களால செயல்படுத்த முடியுமா? உலகத்தை நிர்ணயிக்கிறது உலகத்துல வளர்ந்த நாடுகள் அத்தனை நிர்ணயிக்கிறது எல்லாரும் முதலாளிகள் தான். அது தவிர்க்க முடியாத, எழுதக்கூடாத, எழுதப்படாத சட்டமா இருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜெர்மனி எடுத்துக்கிட்டாலும், எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சில பணக்காரர்கள் தீர்மானிக்கிறதா தான் இருக்கிறது. ஜனநாயகம் பாஜக மேலே முன்வைக்கிறாங்க. தவிர்க்க முடியாது சார், தவிர்க்க முடியாது. ஒரு 40 வருஷத்துல 4 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி சம்பாதிச்சவங்க எத்தனையோ நம்ம ஊர்ல இருக்காங்க சார். அரசியல் பின்னணி உள்ளவங்க. அவங்க இப்ப இதெல்லாம் சரிப்படுத்திடுவான்னு பேசி அதை தேர்தல் அறிக்கையா கொடுத்து விட்டு அதை பதில் சொல்ல முடியுமா? அதே போல சாம் பிட்ரோடோ சொல்றாருங்கிறதுக்காகவே அதை காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையாகவோ அல்லது பிரதமர் பேசுவது சரியா? ராஜீவ் காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் அதை பத்தி பேசல. அதை பத்தி நான் பேசுறதுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு நான் தயாராகவும் இல்லை, நான் பேசல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நலிந்த பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க வருஷாந்தோறும் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்களே, இது செயல்படுத்த முடியுமா? முடியும்னு சொல்றாரு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம். சொல்றாரு செயல்படுத்த முடியும், எங்களால கட்டாயம் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. செயல்படு இதெல்லாம் நான் பிராக்டிகலி இஸ் பாசிபிள். முன்னாள் நிதியமைச்சர் சொல்றாரு முடியும்னு சொல்றாரு. எப்படி முடியும்னு சொல்லணும்? தேர்தல் அறிக்கையில இருக்குல்ல, வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு எவ்வளவு தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள். அதை செயல்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அது ஃப்ராட் ஸ்டேட்மெண்ட், ஃப்ராட். ஒரு இன்டர்வென்ஷன் இல்ல. அந்த வார்த்தைக்கு திரு குமார் தான் பொறுப்பு இருக்கணும். ஃப்ராடுங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க, அது தவறு. செய்ய முடியாத நிறைவேற்ற முடியாத அவங்க பிரச்சனை சார். அது காங்கிரஸ் பிரச்சனை. அது காங்கிரஸ் பிரச்சனை, அவங்க பாத்துக்க போறாங்க. காங்கிரஸ் பிரச்சனை சார். நீங்க சொல்ற மாதிரி அத்தைக்கு மீசை முளைத்து அவர்கள் சித்தப்பாவானால் செய்யலன்னா பாஜக கேளுங்க. ஏன் 1 லட்சம் உங்களால கொடுக்க முடியலன்னு கேளுங்க. கேளுங்க சார். மை क्वेश्चन கேளுங்க. ஒரே சொல்லிருக்காங்கல்ல, எத்தனை கோடி மக்கள் இந்த நாட்டுல அவங்க சொன்ன கேட்டகரியில இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஆகும், இதை எங்களால பண்ண முடியும் சொல்லியிருந்தா நான் அவங்களை பாராட்டி இருப்பேன். குமார் இல்ல அவங்களால முடியாதுங்கிறது அவங்க சொல்லட்டும். இல்ல ஒரே நிமிஷம், ஒன்னு மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட். 16 லட்சம் கோடியை கொடுத்திருக்காங்கல்ல, இது வந்து 16 கோடி தவறு. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இப்போ ஒரு நிமிஷம் நான் முடிச்சிட்டேன். 16 லட்சம் கோடி கொடுத்ததுல இப்போ 16 கோடி ஏழைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாதா? கொடுக்க முடியும் ராகுல் சொல்றாரு. அவ்வளவுதான். 16 லட்சம் கோடியை நீங்க கொடுத்திருக்கதா நாங்க 16 கோடி ஏழை தாய்மார்களுக்கு கொடுக்க முடியுமா? 1 லட்சம் ரூபாய் சொல்றாங்க இல்லையா? 16 லட்சம் கோடி. இந்த 16 லட்சம் கோடி ரிலாக்சேஷன் கொடுத்த கம்பெனிகள் 45 லட்சம் கோடிக்கு மேல அவங்களால அவங்க கிட்ட இருந்து வரி வந்திருக்கு சார் அரசாங்கத்துக்கு. அந்த வரி நம்ம எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் சார். அந்த வரி அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. கடன் தள்ளுபடி வேற, வரி வருவாய் வேற. கடன் தள்ளுபடி வேற, வரி வருவாய் வேற. ரெண்டு வேற. நான் விளக்கம் சொல்றேன். 45 அவங்க லைஃப் டைம்ல ஒவ்வொரு கம்பெனிகளும் கட்டின வருமான வரியை கணக்கிட்டு நான் சொல்றேன். அவங்க லைஃப் டைம்ல இப்போ ஒரு கம்பெனி 25-40 வருஷம் நடந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல சரிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ரிலாக்சேஷன். அது டெம்பரவரி தான். அந்த கம்பெனி திரும்ப வந்து அந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு சட்டத்தில்